என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம நர்சரிக்கு போகும் பொழுது பிளான்ட்டில் வந்துட்டு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை நிறைய கிளைகள் வந்திருக்கா, செடிகள் ஏதாவது பூச்சி தாக்கம் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் செக் பண்ணி வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா. நல்ல க்ரோயிங் பேக்லாம் பெரிய சைஸில் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவோம். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க மறந்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த க்ரோயிங் பேக்கில் இருந்து வெளி வந்திருக்கும் சில ரூட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கலாமா, அது வாங்கினா ஏதாவது ப்ராப்ளமா, இது ஒரு டிசீஸா அப்படின்றத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நர்சரிக்கு போயிருக்கும் போது சில பிளான்ட்ஸ் எல்லாம் கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நானுமே வந்துட்டு இது இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த பிளான்ட்டை வந்து விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசில்லை. ஸோ இந்த மாதிரியான ரூட்டை விட்டுட்டு இந்த மாதிரி க்ரோயிங் பேக்கில் இருந்து வெளி வந்திருக்கு, ரூட் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரூட் பவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது க்ரோயிங் பேக் வந்து சின்னதாக இருக்கும். ரூட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகும். அந்த பேக்கில் இருந்து அதனால் வந்துட்டு அந்த வேர் வந்துட்டு உள்ளே வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அது வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூட் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க செடிகள் வந்து மோஸ்ட்லி வாங்காமல் இருக்கிறதே பெட்டர். ப்ளஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணலாம், அதை எப்படி வந்து நம்ம பண்ணிக்கலாம், அப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் ஒன்றும் அந்தளவுக்கு ரூட் பவுண்டிங் ப்ராப்ளம் வந்து ஏற்படலை. ஆக்சுவலாக ரூட் பவுண்டு ப்ராப்ளம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சைடில் வந்து நான் கிளிப்பிங்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் இருக்குது. அடியில் மட்டும் அதனுடைய டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால கவரை விட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்மல் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம செடி வந்து நார்மலாகவே வச்சிடலாம். இல்லை ரொம்பவே ரூட் பவுண்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக அப்படியே வேர் பகுதி எல்லாம் சுற்றிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரூட்டை வந்து அடிப்பகுதியிலேருந்து ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஒரு பெரிய தொட்டி ஒரு சரியான சாயில் மிக்ஸில், ஸோ ரோஸ் செடிக்கு நான் நார்மலாக சொல்கிற மாதிரி தான் நல்ல ஒரு வெல் ட்ரைன்டு சாயிலில் கம்போஸ்ட்டு, அப்புறம் வந்து இது கொக்கோபீட், அதுக்கப்புறம் மண். சில பேர்லாம் சொல்கிறாங்க கொக்கோபீட் கம்போஸ்ட் மட்டுமே போதும், நல்லா இப்போ நம்ம அந்த செடிகள் வந்து வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்க மண்ணே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. நான் மண் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்பேன் எப்பயுமே. அந்த கொக்கோபீட் வந்துட்டு கரெக்டாக ஈக்குவலாக இருக்க மாதிரி எனக்கு இப்படி எடுத்து பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் நல்ல மண் வந்து நல்ல பலன்னு உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாயில் மிக்ஸில் வந்துட்டு நம்ம தாராளமாக அந்த செடிகளை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பகுதி மட்டும் ரொம்ப பவுண்டாக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ இதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிவிட்டு செடி வந்து வைக்க போகிறேன். இந்த ஃபுல்லாக இப்போ எடுத்துடலாம். மண்ணை வந்து இப்படி லேசாக வந்து தட்டி விட்டுடுங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப வந்து இறுக்கமாக இருக்கும். ரூட் வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ட்ரிம் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து பவுண்ட் பண்ணதெல்லாம் வந்து அப்படி ட்ரிம் பண்ணி விட்டு மண்ணெல்லாம் நல்லா உதுத்து விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த செடியை கொண்டு போய் வச்சிடலாம். மெயின் ரூட் மட்டும் அதில் இருக்க மாதிரி வச்சுட்டேன். மற்ற ரூட்லாம் வந்துட்டு எடுத்து விட்டாச்சு. ஸோ இது வந்து செம்மண்ணாக இருக்கிறனால இதையும் அந்த செடியில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து பிளான்ட்டில் வந்துட்டு அந்த ரூட் ஷாக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எப்சம் சால்ட் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரூட் ஷாக்கிங்லேருந்து பிளான்ட் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். பவுண்டிங்கில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நர்சரிக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூட் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா அதை வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு கலர்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கிட்டு வந்துட்டு ரூட் வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கான்னு பாருங்கள். அதை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய தொட்டியாக பார்த்து செடியை வந்து நீங்கள் பிளான் பண்ணி அதுவும் நல்ல கரெக்டான ஒரு சாயில் மிக்ஸில் வந்து பண்ணிங்க அப்படின்னா செடி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக க்ரோத் பண்ணி கொண்டு வந்துட முடியும்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழேயும் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.